உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். தலைவர் திரௌபதி முர்முவை இன்று மாலை 4 மணிக்கு இந்திய தேர்தல் ஆணையக்குழு சந்திக்க இருக்கிறது. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் பட்டியல், எந்தெந்த கட்சியில் எத்தனை எம்பிக்கள் என்பது குறித்த பட்டியலை வழங்க உள்ளனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். 17வது மக்களவையை நேற்று கலைத்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இன்று குடியரசுத் தலைவரை தேர்தல் ஆணையக்குழுவானது சந்திக்க இருக்கிறது. இந்த சந்திப்பு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான தேர்தல் ஆணைய குழு இன்று மாலை 4 மணி அளவில் சந்திக்கிறது. குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து நடந்து முடிந்த 18வது மக்களவை தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியல், கட்சி வாரியாக எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர், எவ்வளவு எண்ணிக்கை உள்ளது என்பது குறித்த விவரங்கள் அடங்கிய பட்டியலை குடியரசுத் தலைவரிடம் அவர்கள் வழங்குகின்றனர். இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி அந்த நடைமுறை என்பது இருக்கிறது. அந்த நடைமுறைக்கு உட்பட்டு இந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக 17வது மக்களவையை மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவருக்கு அழைத்து நேற்று உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து 18வது மக்களவையை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது. அந்த 18வது மக்களவையை அவர் எப்படி அமைப்பார் என்றால், நமக்கு தற்போது ஊடகங்கள் இருக்கிறது. ஊடகங்கள் வாயிலாக எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த எண்ணிக்கை, யார் எவ்வளவு வெற்றி என்பது தெரிந்து விட்டது. ஆனால் அரசியல் சாசன சட்டத்தின்படி குடியரசுத் தலைவருக்கு முறைப்படி தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும். அப்படி தன் கைவசம் அந்த பட்டியல் இருந்தால்தான் அவர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை, ஆட்சி அமைப்பதற்கு தொடர்பான நடவடிக்கைகளை அமைப்பது, 18வது மக்களவை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடங்குவது ஆகியவற்றை எல்லாம் அவர் மேற்கொள்வார். அந்த அடிப்படையில் விதிமுறைகளின்படி இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. தேர்தல் ஆணையம் அந்த பட்டியலை வழங்கிய பிறகு குடியரசுத் தலைவர் 18வது மக்களவை அமைப்பதற்கான பணிகளை தொடங்குவதோடு எந்த கட்சிக்கு அதிக உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் அழைப்பு விடுவார். ஆனால் அதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட கட்சியும் குடியரசுத் தலைவரை சந்தித்து, நான் எங்களுக்கு இவ்வளவு உறுப்பினருடைய ஆதரவு இருக்கிறது என்று ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டும். 2 பட்டியலையும் குடியரசுத் தலைவர் சரிபார்த்து தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளபடி இந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்று முடிவு செய்யும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட கட்சியை ஆட்சி அமைக்க அவர் அழைப்பு விடுப்பார். இதுதான் நடைமுறை. அந்த நடைமுறை தான் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.